உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக வரவேற்கிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் கடவுள் நம்மை அவருடைய ஐக்கியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று யோவான் எழுதின செய்தியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய வசனம் 3, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படியே 7ஆம் வசனம், கடவுள் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆக இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் ஆதி அப்போஸ்தலர்கள் பிதாவோடு ஐக்கியத்தில் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருந்தார்கள். அவர்கள் வழியாக வசனத்தை கேட்ட முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், அவர்கள் துவங்கி இன்று வரைக்கும் இருக்கிற மக்கள் இயேசுவோடு ஐக்கியமாயிருப்பதற்கான வழி அவர்கள் ஒளியில் நடக்கும்போது என்று நாம் 2 வாரமாக கேட்டோம். அந்த செய்திகளை நீங்கள் யூடியூப்ல வீடியோவாக பார்க்க முடியும். கடவுள் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் என்று இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது ஐக்கியத்திற்கு, கடவுளோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த கடவுள் என்று. ஐக்கியம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் ஃபெல்லோஷிப் என்று வருகிறது. ஃபெல்லோஷிப். ஆக இந்த ஃபெல்லோஷிப் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே முதல் முறையாக எப்பொழுது வந்தது என்றால், அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவுடன் வந்தது. From that moment onwards, இந்த ஐக்கியம் அவர்களுக்குள், அவர்கள் மூலமாக அன்று துவங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினால் இணைத்து கட்டப்படுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். ஃபெல்லோஷிப் என்கிற வார்த்தை it is very far deeper than friendship. இந்த உலகத்தில் இருக்கிற நட்பை விட மிகவும் ஆழமான அர்த்தம் உள்ளதுதான் ஃபெல்லோஷிப். இந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியம் என்பது without God's life in us it is impossible. ஐக்கியம் கிறிஸ்தவர்களுக்குள் அல்லது சபையில் வந்து அமர்கிற விசுவாசிகளுக்குள் ஐக்கியம், ஃபெல்லோஷிப் என்பது without life of God, அதாவது life of Jesus, it is impossible. இதைதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கோதுமை மணியானது ஒரு அழகான கண்ணாடி பாட்டிலில் வச்சிருந்தா அது காலத்துக்கும் அப்படிதான் இருக்கும், தனிமையாய். அதே கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மரிக்கும் போது அநேக பலனை கொடுக்கும் என்றும், அது நிலத்தில் விழுந்து மரித்து போகும்போது அதனுடைய சுயமேனி இழந்து போகிறது. தென் பரிசுத்த ஆவியானவர் வழியாக இயேசுவினுடைய வாழ்க்கை கோதுமை மணியாய் விழுந்து மரிக்கிற நமக்குள் வைக்கப்படுகிறது என்றும், அந்த வாழ்க்கை பலன் தருகிறது. ஆகவே அதே வண்ணமாக விழுந்து மரித்து போய் இயேசுவின் வாழ்க்கை வைக்கப்பட்ட இன்னொரு சகோதரரை பார்க்கும்போது இருவரும் இணைந்து ஐக்கியத்தில் கட்டப்படுகிறார்கள். காரணம் 2 பேருக்குள்ளும் இயேசுவின் வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அல்லவா? ஆகவே ஃபெல்லோஷிப் without life of Jesus it is impossible. அதை ஃபண்டமெண்டலா நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவின் வாழ்க்கை உங்களுக்குள் இல்லை, ஆனால் நான் சபையில் இருக்கிற மக்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன். இட் இஸ் டிசெப்ஷன் பிரதர். அது ஒரு ஏமாற்று வேலை. இட் won't work in that way. கடவுளுடைய வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கை உங்களுக்குள் வைக்கப்பட்டு நீங்கள் கட்டப்படும் போது that is fellowship. If there is no Jesus life in you, but still you can able to have a fellowship with somebody in church or in the world, that is a beautiful friendship. அது ஒரு நல்ல ஒரு நட்பு. அதை குறைத்து மதிப்பிட முடியாது, ஆனால் அது ஐக்கியமாய் மாறாது. அது ஃபெல்லோஷிப், பைபிள் சொல்லுகிற ஒரு ஃபெல்லோஷிப்பா அது வராது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கும் நமக்கும் இடையிலே ஐக்கியம் உருவாவதற்கு எது மூல காரணமாய் இருந்தது என்றால், சிலுவையில் இயேசு மரித்தது. The death that Jesus died in a cross. இல்லையா? அப்ப சபைக்குள் இருக்கிற அல்லது குடும்பங்களில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இடையில் ஒரு மரணம் இருக்க வேண்டும். அவர்களுடைய சுய வாழ்க்கைக்கு, அவர்களுடைய சுய விருப்பத்திற்கு மரிக்கிற
ஒரு மரணம் இருக்க வேண்டும். Between ourselves also there must be a cross on which each of us die to ourselves if we really want to have a fellowship with each other. ஒரு மரணம் இருக்க வேண்டும். Without this death we cannot have fellowship with anyone in this world or in the church or in family. ஃப்ரெண்டா இருக்க முடியும், பட் fellowship there need a death என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வாரத்தில் சபையில் ஐக்கியம் வளர்வதற்கு மிக முக்கியமான 2 அல்லது 3 காரணிகளை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு வழிமுறை என்னவென்றால் உபசரிப்பு. Hospitality. Turn with me 1 Timothy chapter 3 verses 2. அதிலே புதிய உடன்படிக்கை சபையினுடைய மூப்பன், ஒரு சபையினுடைய எல்டர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே அவனுக்கு அநேக குணநலன்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொண்டே வந்து அதில் ஒரு குணநலம் என்ன சொல்லுகிறது என்றால் ஹாஸ்பிட்டபிள். லிவிங் பைபிள் சொல்லுது he must enjoy having guests in his home. அவன் தன்னுடைய வீட்டிலே சபையில் இருந்தோ அல்லது வெளியில் இருந்தோ யாரா இருந்தாலும் he must enjoy guests, அதாவது விருந்தினர்களை அவன் வீட்டுக்குள் வருவதற்கு அவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இட் இஸ் ஹாஸ்பிட்டபிள். நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரங்களில் ஒன்று விருந்தோம்பல். சபையில் ஒரு ஐக்கியம் வளர்வதற்கு, அதாவது இந்த இதில் நீங்க ஃபண்டமெண்டலா புரிஞ்சுங்கோ, லைஃப் ஆஃப் ஜீசஸ் மஸ்ட், வெரி மஸ்ட் தேர். அதிலிருந்து தான் ஐக்கியம் துவங்குகிறது. அந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் 2 இதயங்களை knit together பண்றாரு. He is the one who is joining together. ஆகவே that is a fundamental thing. With that fundamental, if you want to build more, you need to be a hospitable, a man of hospitality, a woman of hospitality. It's very important. இதே வசனத்தை இதே வண்ணமாக தீத்துவுக்கு எழுதுகிறார் பவுல். தீத்து 1 அதிகாரத்தோட 8ஆம் வசனத்துல he must enjoy having guests in his home. அவன் ஒரு விருந்தோம்பல் நிறைந்த மனிதனாய் இருக்க வேண்டும். ஒரு சபையினுடைய மூப்பனுக்கு எழுதுகிறது. அப்ப சபையினுடைய மூப்பன் மட்டும் விருந்தோம்பல் உள்ளவனா இருந்தா போதும், சபை வளர்ந்து விடும் என்று யாரும் தவறாய் கருதி கொள்ளக்கூடாது. வேதம் அதோடு நின்று விடவில்லை. ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது. Romans 12:13. Practicing hospitality. பல்வேறு காரியங்களை விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது ரோமர்ல. அதிலே ஒன்று practicing hospitality. லிவிங் பைபிள் இப்படி சொல்லுது, always be eager to practice hospitality. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இவர்களை அழைத்து விருந்தோம்ப அல்லது இவர்களை அழைத்து உபசரிக்க என்கிற always be eager to hospitality என்று இது யாருக்கு சொல்லுது? அதை எல்லாம் விசுவாசிக்கிற எல்லோருக்குமே. ஆக ஒரு சபையின் மூப்பனாய் இருக்கும்போது அவன் உபசரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறவனாய் இருக்கும்போது he must be eager to show hospitality. ஆகவே பிரியமானவர்களே, this is one of the greatest quality in first century. முதல் நூற்றாண்டிலே காயு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். ஆனா காயு பத்தி அதுல 3 யோவான் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ அந்த ஊருக்கு அல்லது சபைக்கு வருகிற புதிதான மனிதர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவர்களுக்கு நீ எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டாய் என்பதை நான் அவர்கள் வழியாக கேட்டேன். அதன் மூலமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உன்னுடைய விசுவாசம் உண்மையானது, இயேசுவின் மீது உள்ள விசுவாசம், உன்னுடைய அன்பு உண்மையானது. அப்போ ஒரு மனிதனுடைய அன்பு விசுவாசம் உண்மையானது என்று மற்றவர்களுக்கு தெரிவதற்கான ஒரே வழி, நீ அவர்களை உபசரிக்கிற முறை. அவர்கள் even though they were strangers to you, சபைக்குள் வருகிற மனிதர்களை உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பது, அவர்களை பராமரிப்பது, அவர்களை விசாரிப்பது, அவர்களோடு
ஐக்கியம் கொள்ள கதவுகளை திறப்பது என்பது இட் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் நீட். முதல் நூற்றாண்டு முழுவதும் அப்படிதான் இருந்தது. முதல் நூற்றாண்டுல கட்டப்பட்ட சபைகள் இல்லை. சபைகள் வீடுகளில் கூடுச்சு. வீடுகளில் கூட வந்தவங்க எல்லோருமே உணவு ஒன்றும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடல. மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மறுநாள் கூட ஆகலாம். ஏன்னா சபைகள் என்பது ஒரு ஊர்லயும் இல்ல. அப்போ ஒரு வேறு கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துக்கு வந்து போவாங்க. வருகிறவர்கள் சரி இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு உபசரிச்சிருப்பாங்க. சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஊரா போனவர்களுக்கு சம்பளம் கிடையாது, கைகளில் பணம் இல்லை. ஆகவே அந்த ஊர்ல கடவுளை அறிந்து கொண்ட ஒரு சகோதரர் தன் வீட்டில் அழைச்சி சாப்பாடு கொடுப்பார். அப்படிதான் ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க காட்டினாங்க. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13:2 do not neglect to show hospitality to strangers. அதாவது உபசரிப்பு செய்ய தவறிவிடாதே, அதை ஒரு காலம் விட்டு விடாதே, ஈவன் தோ தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருந்தா கூட என்று சொல்லிவிட்டு அவர் எழுதுகிறார், அநேகர் உபசரிப்பின் வழியாக தேவ தூதர்களையே உபசரித்திருக்கிறார்கள். தேவ தூதர்கள் என்று அறியாமலேயே. லோத்து தெரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தான் ஊருடைய கேட்ல. அவங்க வந்தோன்னா அவங்கள கெஞ்சி வீட்டுக்கு கூட்டு போறோம், சாப்பாடு கொடுக்குறோம். ஆபிரகாம் மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, வராங்க, கெஞ்சி வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. தாழ விழுந்து, தயவு செய்து நீ சாப்பிட்டு தான் போகணும், வந்து உட்காருங்க, இளைப்பாருங்க, நான் உங்களுக்கு செய்யறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க. How much hard work, how much eagerness. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. Be eager to show hospitality. Be eager to enjoy guests in your house. ஆகவே by doing that only you can able to build the fellowship, my dear brothers. அது மட்டுமே காரணம், அது மட்டுமே உனக்கு ஒன்றும் உதவிடாது. பட் that is one of the greatest character. நாங்க 2 bedroom அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். நான் சொல்றது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த நாட்களில் எங்களுக்கு அறிமுகமான, உங்கள் அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரருடைய குடும்பம், மனைவி, அவர் கணவன், மனைவி, பிள்ளை, 3 பேரும் அவங்க வீடை காலி பண்ணிட்டு இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. ஆகவே அவங்களுடைய பாதி பொருட்களை எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க ஒரு பெட்ரூமில். வந்த உடனே அவங்களுக்கு வீடு கிடைக்கல. ஆல்மோஸ்ட் less than 2 weeks எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. மை ஒய்ஃப் never show anything. அவங்களுக்கு எவ்வளோதான் பிஸியான வேலை இருந்தாலும் she cooked all the meals. we never get anything from them. அதுக்கப்புறம் வேற ஒரு 2 bedroom அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர்களுடைய குடும்பம், ஒரு மகன், கணவன், மனைவி, 2.5 மாதங்கள், ஏறக்குறைய 3 மாதம் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க. 95% of food my wife was cooked for them. ஒரு நாளும் முகம் கோணல. they blessed us. அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சகோதரர் இந்த தேசத்தை விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய நிர்பந்தம், தங்குவதற்கு இடம் இல்லை. என்னை குறித்து கேள்விப்பட்டு என்கிட்ட விசாரிச்சாங்க, வந்து தங்குங்க. அவரும் அவருடைய மகனும் வந்து தங்குறாங்க, யார் கூட 2 மாதம். I said, don't give anything, simply you stay here. அவர் நோ, என் வீடை நான் வாடகை விட்டுருக்கேன், அதனால நீ வாங்கி தான் ஆகணும், இல்லைனா எனக்கு இது இருக்காது என்று சொல்லி அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தாரு. அந்த 2 மாதத்துக்கு போனாங்க. she cooked all the meal for them happily. அதுக்கப்புறம் நம்ம சபையில் இருக்க ஒரு சகோதரர் இந்த ஊருக்கு வந்து அவருக்கு வீடு கிடைக்காம எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் less than 1 மாதமோ 1.5 மாதமோ எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாரு. Always she was happy to feed them, show hospitality, make him comfortable. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி, நம்ம சபைக்கு வர குடும்பம், வேறொரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாறி வந்தாங்க. வீடு இல்லை. ஆல்மோஸ்ட் 7 to 8 weeks they stayed with us. Joycelyn was just 1 week baby. She cooks all the meal with happily. அவிதமான ஒரு குணநலன் உனக்குள் பொங்கி வழியும் போது you can able to build the fellowship, my dear sisters and brothers. If you bring anybody to your home, you are eager to show hospitality. If you cook one meal, it is not about taste, it is about your intention, your hard work. She will பஸ்ஸை பிடிச்சி அவங்க வேலையை முடிச்சு வரதுக்கு, என் மனைவிக்கு வீட்டுக்கு வரதுக்கு 10-20 ஆகும். நைட்டில் டே டியூட்டி போகிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே சர்ச் இருக்குது, வீட்டுக்கு ஆள் வராங்கனாக்கா காலையில் 5:30 அல்லது 6 மணிக்கு எழுந்து குக் பண்ணுவாங்க. That's a very important character, showing hospitality for not only for elder தான் எல்லாருக்கும் hospitality காட்டணும். No. Each and every believer should show hospitality.
welcoming church people to home, welcoming any strangers to home and showing hospitality is one of the greatest quality which God wants. நாங்க மட்டும் எங்க வீட்டில் எல்லாரும் ஏத்துக்கிட்டோம்லாம் சொல்லல, எங்களை சில பேர் ஏத்துக்கிட்டாங்க. போல எங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தப்போ, அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இல்லாமல் இருந்தப்போ ஒரு சகோதரருடைய வீட்டில் நாங்கள் இருந்தோம். எங்கள்கிட்ட எந்த காசும் வாங்காமல் எங்களை அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு வீடை நாங்கள் காலி பண்ணி போனப்போ எங்களுக்கு வீடு கிடைக்கல. அந்த நேரத்தில் இன்னொரு சகோதரர் எங்களை தங்களுடைய வீட்டில் ஒரு 9 நாளைக்கு ஏற்றுக்கிட்டார். என் மகள் லூக்கனில் படிக்கும்போது டெய்லி நான் லூக்கனுக்கு கொண்டு போயிடுவேன். என் சின்ன மகளோட லூக்கனில் இருந்த அன்பு சகோதரர் ஒருத்தருடைய வீட்டில் ஆல்மோஸ்ட் 90% நாட்கள் அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். என்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாரு. என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவார். They showed hospitality to me. பட் எங்கெல்லாம் யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு விருந்தினர்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ஐக்கியம் அல்ல. தட் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அதெல்லாம் ஒரு நல்ல நட்பு, அது ஒரு வகை. ஆனால் சபைக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வாழ்கிற உனக்குள் ஆவியானவர் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு நீ சபையில் இருக்கிற மக்களை அழைக்க வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும். ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு உன்னுடைய அன்பை, உன்னுடைய உபசரிப்பை காட்ட வேண்டும். by showing that they come to know Jesus. who is Jesus? I am giving these all examples. உங்களுக்குள்ள அநேக எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடும், which I don't know. அடுத்த கேரக்டர் என்னன்னா, மற்றவர்களுடைய பக்தி விருத்திற்கு அல்லது மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்கு அல்லது மற்றவர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வேல்யூ பண்றது. ஒரு சபைக்குள் ஐக்கியம் வளர்வதற்கு மற்ற மக்களுடைய பக்தி விருத்தி அல்லது பிரயோஜனம் அல்லது இன்ட்ரெஸ்ட், அதற்கு நாம் கொடுக்கிற வேல்யூ. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். Each and every one of you is writing to the Corinth church. கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து சொல்றாரு, each one of you, you must seek for one another's interest or benefit, not your own. உங்களுடைய சுய பிரயோஜனத்தை தேடாதீங்க. You must seek good for or seek their interest என்று சொல்லிவிட்டு பவுல் ஒன்லி கட்டளை மட்டும் கொடுக்கிற ஆள் இல்லை. அவர் 32-33 வசனத்தை சொல்றாரு, நானும் அப்படிதான் சொல்றாரு பாருங்க. நானும் 32 என் சுய பிரயோஜனத்தை தேடவில்லை. தமிழ்ல 32, இங்கிலீஷ்ல 33. அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறேன். ஏன்? அவர்கள் ரட்சிக்கப்படும்படி, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அநேகருடைய பிரயோஜனத்தை நான் தேடுகிறேன். அதே வண்ணமாக நீங்கள் உங்கள் சுய பிரயோஜனத்தை தேடாதீங்க, உங்களுடைய சுய இன்ட்ரெஸ்ட் தேடாதீங்க. seek for others interest, seek for others benefit. இதுதான் ஒரு சபையில் ஐக்கியம் வளர்வதற்கான காரணம். சபையில் மட்டும் இல்ல, குடும்பத்தில் ஐக்கியம் வளர்வதற்கான காரணமும் seek for others. ஹஸ்பண்ட் ஒய்ஃபினுடைய இன்ட்ரெஸ்ட்டை தேடணும். அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, மனைவி கணவனுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அது எது கணவன் பக்தியில் வளர்வதற்கு எது உதவியா இருக்கும் என்று தேடும்போது fellowship is boosting there. அங்க flourish ஆகுது fellowship. இதே காரியத்தை அவர் இன்னொரு இடத்துல எழுதுறார் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்துக்கு வாங்க. Philippians chapter 2 verses 4. Do not merely look out for your own personal interests, but also for the interests of others. உங்களுடைய சுய பிரயோஜனத்தை மட்டும் தேடாதீங்க. பிரியமானவர்களே, எனக்கு அல்லது என்னுடையது, இதில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி கேட்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய இயல்பு. அந்த ஆதாம் மூலமாக வந்த எனக்கு என்கிற அந்த இயல்பிலிருந்து கிறிஸ்து என்கிறதான தன்னுடையதை அல்லாமல் பிறனுக்கானதை தேடின அவருக்குள் இணைக்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது பிறனுக்கானவைகளை கிறிஸ்துவை போலவே நோக்க வேண்டும். பிறனுடைய வளர்ச்சிக்கு, பிறனுடைய
ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, சபைக்குள் வருகிற ஒரு எளியவன், ஒரு புதியவன் அல்லது ஒரு தனிமையானவன் என்கிற எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவைகளை நாம் தேட வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Do not look out only for your own interests, but take an interest in others too. லிவிங் பைபிள் சொல்லுது. இதே காரியத்தை நீங்கள் ரோமர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்துக்கு வாங்க. Romans chapter 14 verses 19. அங்க பாருங்க. Let us aim for harmony. Let us aim for harmony in the church and try to build each other up. Living Bible சொல்லுது. Let us aim for harmony in the church and try to build up each other up. இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அழகான ஒரு வழிமுறை. என்னது? மற்றவர்களுடைய விருப்பம், மற்றவர்கள் வளர்வதற்கான ஒரு விருப்பம், இவைகளை நாம் சரியான முறையில் கொடுக்கும்போது, செய்யும்போது அந்த சபையிலே ஒரு ஹார்மோனி இருக்குது. ஹார்மோனி என்ற வார்த்தை என்ன? ஒரு இசைவு. ஒரு இசைவு. இங்கே ஒரு 10 விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க எனும்போது அவைகள் அத்தனையும் ஒரே கார்ட்ல ஒரே இதுல ஒன்றாய் இணைந்து ஒரு அழகான ஒரு மியூசிக் நம்ம காதுக்கு வருது இல்ல, அதுக்கு அது ஒரு இசைவுக்குள் போக வேண்டும். தபேலா வாசிக்கிறவராக இருந்தாலும் சரி, கீபோர்டு வாசிக்கிறவங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க அல்லது வயலின் எல்லாமே சேர்ந்து ஒரு இசைவு அப்படி போய் அது ஒரு நல்ல ஒரு மியூசிக்கா நம்ம காதுக்கு வந்து கேட்குது இல்ல. த சேம் வே சபைக்குள் வருகிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு இசைவில், ஒரு ஹார்மோனியில், ஒரு ஐக்கியத்தில் வருவதற்கு we need to see others' interest. Each and every one of you have to seek others' interest. By doing that, you are helping them to build up. You are helping to build each other up. மூன்றாவது காரியம் சபையிலே, you must share each other's burden. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஐக்கியத்திற்கு, குடும்பத்திலும் தான், சபையிலும் தான். We are talking about fellowship at home and fellowship in church. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற வழிமுறைங்க அது. நான் என்னுடைய சுய யோசனைகளை எதையும் சொல்லவில்லைங்க. என்னோட கூட நீங்க திருப்பலாம். கலாத்தியர் chapter 6 verses 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பவுல் கலாத்து சபைக்கு எழுதுறாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. If you are willing to bear another person's burden, அங்கே ஒரு ஐக்கியம் உருவாகிறது. நீங்கள் இன்னொருடைய பாரத்தை சுமக்கும் போது அங்கே ஒரு ஐக்கியம் உருவாகிறது. மட்டுமல்ல, பாரத்தை சுமப்பது என்பதில் இன்னொரு மறைந்திருக்கிற விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒருவருடைய பலகீனத்தை படம் பிடித்து வெளியே காட்டாம இருப்பது. ஒருவருடைய பலகீனத்தை வெளியே அப்படியே பப்ளிக்கா டிஸ்பிளே பண்ணாம இருப்பது அவர்களுடைய பாரத்தை சுமப்பதற்கு சமம். வேதம் சொல்லுகிறது, மேக்கிங் allowance for each other's faults because of your love. உங்களுடைய அன்பு, உங்களுக்குள்ள அன்பு பொங்கி வழிகிறது. ஏன் என்றால், பிதா உங்களை நேசித்தார், இயேசுவை அனுப்பினார். இயேசு உங்களை நேசித்தார், தன் ஜீவனை கொடுத்தார், உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகவே இயேசுவின் மீது அன்பு, இயேசுவின் வழியாக பிதாவின் மீது அன்பு உங்களுக்குள் பொங்கி வழிகிறது. பிதாவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் சக மனிதனை நேசிக்காமல் இருக்க முடியாது. 1 யோவான் 4:21. நீ நேசிப்பாய். ஆகவே உன்னுடைய அன்பு உனக்குள் பொங்கி வழிவதனாலே you will make allowance for each other's fault. அந்த each other யாரா இருக்கலாம்? உங்க மனைவியா இருக்கலாம், உங்கள் கணவனா இருக்கலாம், உங்கள் அண்ணா அண்ணியா இருக்கலாம், அல்லது உங்க தம்பி தங்கையா இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், சபைக்குள் இருக்கிற இன்னொரு சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:2. நான் இப்ப சொன்னது
எபேசியர் 4:2. With all humility and gentleness, with patience, showing tolerance for one another in love. இதுதான் லிவிங் பைபிள் சொல்லுது, making allowance for each other's fault. இதே வசனத்தை கொலோசியர்ல எழுதியிருக்கார் பவுல் 3:13. making allowance to each other's fault. ஏன்? உனக்குள் அன்பு இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு. ஆகவே ஒரு அலவன்ஸ் கொடுங்க, ஒரு அலவன்ஸ். இந்த அலவன்ஸ்ன்ற வேர்டு இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அலவன்ஸ் ஒரு பொருளை அளப்பதற்கு, ப்ரிசிஷனா நல்ல துல்லியமா அளப்பதற்கு, ஒருவேளை உங்களுக்கு 10 mmல ஒரு பொருள் வேணும், 10 mmல வேணும். என்ன அந்த இன்ஜினியரிங்ல அவன் கொடுத்துருவான். என்ன கொடுப்பான்னா பிளஸ் ஆர் மைனஸ் என்கிற ஒரு டாலரன்ஸ் கொடுப்பான். as for you make some allowance. அதுதான் ஐக்கியத்துக்கு வரும். make some allowance to his fault, to her fault. வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 28. அதுல பாருங்க, 9 முதல் 12 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல கடவுள் ஆரோன் என்கிறதான பிரதான ஆசாரியன், ஆரோனுடைய குமாரர்கள் ஆகிய பிரதான ஆசாரியர்களை ஆக போகிற அவர்களுக்கு சில குறிப்பிட்ட ஆடைகளை செய்ய சொல்கிறார். அவர்கள் தரித்து கொண்டு கடவுளுடைய சமூகத்தில் போய் கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு. அந்த ஆடைகளில் ஒன்று ஏபோத்து என்று சொல்லப்படுகிறதான ஒரு அங்கி. அது எந்தெந்த பொருட்களில் செய்ய வேண்டும் 9ஆம் வசனத்திலிருந்து இருக்குது. அப்படி செஞ்சுட்டு அந்த முன்னாடி இருக்கிறதான ஒரு பகுதி, பின்னே இருக்கிறதான ஒரு பகுதி, இதை இரண்டையும் 2 நூல்ல இணைக்கணும். இங்க தோள்பட்டையில இப்படி இணைக்கணும். அப்படி இணைக்கிற இடத்துல 2 கோமேதக கல்லை வைக்க வேண்டும். இந்த கோமேதக கல்ல இஸ்ரவேலுக்கு பிறந்த முதல் 6 பிள்ளைகளுடைய பெயர், இந்த கோமேதக கல்ல இஸ்ரவேலுக்கு பிறந்த கடைசி 6 பிள்ளைகளுடைய பெயர் என்று 12 பெயர்களை வைக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆரோன் might bear Israel people's name all the time to the remembrance whenever he served God. கடவுளுக்கு எப்பொழுதெல்லாம் அவன் போய் சேவை செய்கிறானோ, ஆசரிப்பு கூடாரத்துல எப்பொழுதெல்லாம் அவன் செய்கிறானோ, he must carry 12 Israel people's symbol, அதாவது அவர்களுடைய பெயர் ஞாபக குறியா கடவுளுக்கு முன்பாடி. He must carry them on his shoulder. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மற்றவர்களுடைய பாரத்தை நீங்க சுமக்கணும்னு பார்த்தோம். கடவுள் இங்க ஆரோனுக்கு சொல்றாரு, நீ இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு கோத்திரத்துல 10 லட்சம் பேர் இருப்பாங்களா இருக்கலாம், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து. ஆனா அந்த கோத்திரத்தினுடைய தலைவன் பேரை எழுதும் போது அந்த கோத்திரத்தையே சுமப்பது போல. ஆக 12 கோத்திரத்தையும் தன்னுடைய தோள்பட்டையில இவர் சுமந்து கொண்டு கடவுள் முன்பு போய் நிற்கிறார். எஸ், you must carry, you must carry, you must, each one of you must carry. ஏன்னா அங்க பிரதான ஆசாரியன் ஆரோன் தானே சுமக்கணும். பட் புதிய ஏற்பாட்டுல உங்களை என்னன்னு சொல்லுது வேதம்? 1 பேதுருல நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், each and everyone you must carry in the church. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஆரோன் கேரி பண்ணல, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை தான் கேரி பண்ணாரு இல்லையா? அதே போல நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சபைக்குள் இருக்கிற இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு உங்களோடு அமர்ந்து கடவுளை தொழுது கொள்கிற மக்களை you must carry on your shoulder. First thing. Second, அவருக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவருக்கு ஒரு பிரஸ்ட் பிளேட் பண்றாங்க. நியாய விதி ஆகிய மார்பதக்கம், அதாவது பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பண்றாங்க தங்கத்துல. அதுல என்ன சொல்றாருன்னா 4 பத்தியில கற்களை பதிக்க வேண்டும். ஒரு பத்தி லைன்லயும் 3 கல்லு 3 கல்லு 3 கல்லு. இது எப்பொழுதுமே அவருடைய மார்பகத்துல இருக்கணும். அந்த ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்ல வந்து 3 3 3 3 9 12 கல்லு பதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுலையும் ஒவ்வொருத்தருடைய பெயர், இஸ்ரவேலுடைய கோத்திரத்தினுடைய பெயர். This one he has to carry all the time. He has to carry all the time. He must carry God's people in his heart and also in his shoulder. Do you see that? கடவுளுடைய அந்த சிம்பலை பாத்தீங்களா? அவருடைய சிம்பாலிக் மெசேஜ் பாத்தீங்களா? Aaron must carry Israel people in his shoulder and also in his heart. Now, in the New Covenant Church, all of you must carry each other in your shoulder
and your heart whenever you go to God's presence. He will carry that one. எதற்காக என்றால் கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் whenever he goes to serve Lord. எப்பொழுதுதான் கடவுளுக்கு முன்னாடி அவன் போறானோ அப்பெல்லாம் that is a constant reminder that I am coming here to serve you, Lord, behalf of these people. I am carrying them. அதுதான் ஆரோனுடைய attitude. Should be there, must be there. அதுதான் கடவுள் சொல்றாரு. நீங்க யாருடைய பாரதியா சுமக்கிறீங்களா சபையில? You are doing God's ministry there. We must carry each other's burden. Not உங்களை பர்சனை தூக்கி மேல வைக்கிறது இல்ல. No. We must carry each other's burden in the church. Each and every God's people, God's servant, first of all, must carry them in his heart to God and also love them and care for them. இது கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு இதே அழைப்பு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதுல யார் விதிவிலக்கு? யாரும் இல்லை, எல்லோருமே. You must carry each and every one and care for them and love them. Because வேதம் சொல்லுகிறது, இந்த சபைக்குள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சரீரமாக கட்டப்படுகிற அனைவரும் ஒரே பாடி. You all one body. Many part of the one body. Many part of the one body. Head is Christ. இயேசு என்கிற தலைக்கு கீழ் இருக்கிறதான ஒரு சரீரத்தில் இருக்கிற அநேக உறுப்புகள் அல்லவா? ஆகவே நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தினுடைய உறுப்புகள் எனும்போது we must love each other and care each other and carry their burden and also making room for their allowance, their faults. பிரியமானவர்களே, கலாத்தியர் 6:2 bear one another's burden. By doing that you are fulfilling law of Christ. அதே வகையில 5ஆம் வசனம் பாருங்க, for each one will bear his own load. ஒவ்வொருவனும் அவனவனுடைய பாரத்தை சுமப்பான். கவனிச்சீங்களா? இதுதான் வேதம் கொடுக்கிறதான ஒரு அழகான பேலன்ஸ். என்னுடைய பாரத்தை இவர் சுமப்பாரு, என்னுடைய பாரத்தை இவர் சுமப்பாருன்னு சொல்லி நீங்க யாரும் அவர் மேல தூக்கி வைக்க கூடாது. But he has to willing to carry your burden. That is his part. But your part, your burden should be on you. எந்தெந்த வகையில நான் வேதம் எப்பொழுதுமே பக்தி விருத்திக்கு ஐக்கியத்திற்கு தான் பேசிக் கொண்டிருக்குது. என்னுடைய எல்லா ஃபைனான்சியல் கடனையும் என் சபையில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க என்று சொல்லி நான் பர்டன் அவங்க மேலே ஏற்ற முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் பைபிள் இஸ் கிவிங் எ கிளியர் லைன். யூ மஸ்ட் கேரி ஈச் அதர்ஸ் பர்டன் பிகாஸ் யூ லவ் ஈச் அதர், யூ கேரி ஈச் அதர், யூ ஆர் சர்விங் ஃபார் தெம். தட் இஸ் ஒன் பார்ட். பட் ஈச் அண்ட் எவ்ரிபடி அவனவன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும். இது அவனுடைய பர்சனல் பாரத்தை, அவனுடைய ஃபைனான்சியல் அல்லது அவனுடைய இதை அவன் சுமக்கணும், அதை இன்னொருத்தர் மேல ஏற்ற முடியாது என்கிற அழகான ஒரு பேலன்ஸ் பைபிள் கொடுக்கும். We need to learn that one. பிரியமானவர்களே, turn with me. Colossians chapter 3 verses 13. அதுல பாருங்க, பைபிள் சொல்லுது பாருங்க, bearing one another, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். எப்படி என்றால் நியூ லிவிங் பைபிள் சொல்லுது, clothe yourself with love. அந்த அன்பு தான் 14ஆம் வசனத்துக்கு வரும். அந்த அன்பு, beyond all these things put on love, which is perfect bond of unity. Hospitality and making room or making allowance and bearing each other's burden என்கிற எல்லா காரியமும் அன்பில் செய்யப்படவில்லை என்றார். எந்த அன்பு? உலகப்பூர்வமான அன்பு அல்ல. கிறிஸ்து உங்கள் மீது பாராட்டின அன்பு, கிறிஸ்துவின் வழியாக உங்கள் மீது பாராட்டின அன்பு. அந்த அன்பு மூலமாக நீ ஹாஸ்பிட்டாலிட்டியும் அல்லது மேக்கிங் அலவன்ஸ் ஃபார் தேர் ஃபால்ட், ஈச் அதர்ஸ் ஃபால்ட், அல்லது பேரிங் ஈச் அதர்ஸ் பர்டன் என்பதை இந்த அன்பு மூலமாக நீ செய்யவில்லை என்றால் அது உலக ரீதியான நட்பு. எங்க வீட்டுக்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் வராங்க? அதை நான் ஃபெல்லோஷிப்னு சொல்ல முடியாது. ஐ வில் ஃபீட் தம். நான் அவங்கள ஃபீட் பண்றேன். உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? யூ ஆர் ஃபீடிங் தம், யூ ஆர் கேரிங் தம், யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் தம்.
that is not called fellowship. But this fellowship is here, Bible talks about, it is in love. அதை பாருங்க, அழகா சொல்லுது பாருங்க. Clothe yourself with love. First of all, what is a love? Jesus love, which is a bind. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தோட 2ஆம் வசனத்துல, the Holy Spirit will knit each and everyone's heart together. அவர் பின்னி எடுக்கிறார், இரண்டு இருதயங்களை பின்னுகிறார் என்று பார்த்தோம். எப்படி என்றால் கடவுளுடைய அன்பு இதேதான், bind all together in a perfect harmony. அழகான ஒரு இசைவாக இணைப்பதற்கு நீ அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கணுங்க பிரியமானவர்களே. அமெரிக்க ஜனாதிபதி, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லும்போது சொன்னாரு, broken families are the biggest problem of the country என்று கடந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு செய்தி. ஒரு அமெரிக்கன் ஜனாதிபதி, broken families are the biggest problem of the country. ஆனா பிரியமானவர்களே, அது முற்றிலும் உண்மை. Broken families are the biggest problem of the country. Not only country now, it is in the world. உலகம் முழுவதுமே உடைந்து போன குடும்பங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கு சமுதாயத்தில். கிறிஸ்தவ உலகத்திலே உடைந்து போன சபைகள், ஒரு இடத்துல இன்றைக்கு இருந்த சபை ஒரு சில ஆண்டுகளில் 2 அல்லது 3 அல்லது 4 மாறிடுது. என்ன காரணம்? சகிப்புத்தன்மை குறைவு. குடும்பம் ஏன் உடையுது? டாலரன்ஸ் கம்மியாகுது, சகிப்புத்தன்மை குறையுது. நம்ம ஏற்கனவே மேக் டாலரன்ஸ் அலவன்ஸ் பார்த்தோம்ல, அதை எந்த ஒரு குடும்பமும் ஃபாலோ பண்றதில்லை. டாலரன்ஸ் குறையுது, சகிப்புத்தன்மை குறையுது. சபைகள் சகிப்புத்தன்மைக்குள் இல்லை. அவர்கள் they do not spend time together to build each other up. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், build each other up in love. அதற்கு நேரம் செலவிடவில்லை. உடைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன சபைகள் இரண்டுமே, they not spend time to build up each other. எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்க. சகிப்புத்தன்மை இல்லை, and they are not spending time between each other to build them up. ஆகவே சபைகள், குடும்பங்கள் உடைகிறது. இந்த எல்லா காரியங்களும் இல்லாத ஒரு குடும்பம் அல்லது இல்லாத ஒரு சபை ஐக்கியத்தில் விழுந்து போகிறது, அல்லது ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் என்கிற போர்டு இருக்குது. ஏன்னா நம்ம சபையில பேர் என்ன? தமிழ் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் சர்ச். ஐக்கியம் என்கிற பேர் இருக்கிறது, ஆனா ஐக்கியம் என்பது செயலில் இல்லை என்று ஆகிவிடும். We need to take this one very seriously. ஏன்னா when you come together, நீங்கள் ஒரு இடத்துல if you not build fellowship with one another, and only interested in activity or outing, then you are missing one of the important characteristics of true Christianity. If you not build fellowship with each other, when you come together, if you not build fellowship with each other, but only interested in activities or in outings, then you are missing completely on a true Christianity. கடவுள் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:9 அவருடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பது. கடவுள் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? யோவான் 1:3 பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாக இருப்பது. அப்போ அவரோடு ஐக்கியமாயிருக்கிறதுக்கு அழைத்த நாம் சக மனிதர்களோடு, விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் அழைக்கும் போது, if we not build a fellowship with one another, we missing true Christianity. பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த காரினுடைய இன்ஜின் புரோக் ஆகிடுது, இன்ஜின் புரோக் டவுன், கார் ஓடாது ரிப்பேர் பண்ணாம. ஆனா தினசரி காலையில் எழுந்து உங்க ஒரு கார் வீல்ல இருக்கிற போல்ட்டை தினசரி கிளீன் பண்ணிட்டே இருக்கிறீங்க, பளிச்சுன்னு பாலிஷா இருக்கணும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வாட் இஸ் த யூஸ்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்ஜின் பழுதடைந்து போயிருக்குது காரு, ஆனா தினசரி நீங்க தவறாம எழுந்து பொறுப்போடு உங்க ஒரு வீலினுடைய போல்ட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, பாலிஷ் போட்டு இருக்கீங்க டெய்லி. That is what happening if you miss the fellowship. Engine is broken,
but you are polishing the bolt in one wheel. I'm not blaming any of you, but I wanted you to really understand what God's heart is. கடவுளுடைய இருதயம் என்ன? You are just cleaning the wheel, not realizing the engine is broke down என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, the fellowship is the biggest problem in the world now, in the world and also in the church. I encourage each and every one of you here, learn these characteristics. Learn these characteristics. Hospitable, carrying one another's burden, and seeking others' interest, and making allowance for their faults. ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 5:21. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. For no one ever hated his own flesh. ஹேட் பண்ணாம என்ன பண்றானா? He is nourishes and cherishes it. அதற்கு நன்றாக போஷாக்கு சேரும்படியாய் அதை போஷித்து காப்பாற்றுகிறான். என் சரீரத்தை இல்லையா? என் சரீரத்தை நான் வெறுக்கல, பகைக்கல. இதற்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் நான் பண்றேன். வேதம் சொல்லுகிறது, கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். அப்போ நான் என் சரீரம் என்று வருகிற போது அதை நான் நேசிக்கிறேன், போஷாக்கு செய்கிறேன், பாதுகாக்கிறேன் எனும்போது, வேதம் சொல்லுகிற கணவனும் மனைவியும் ஒரே சரீரம் எனும்போது மனைவியை நான் நேசிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், போஷிக்க வேண்டும். மனைவி கணவனை நேசிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். Because nobody ever hated his own flesh. Both of them one flesh now. The same way, whoever comes in a fellowship here, they all one body. 1 Corinthians chapter 10 verses 17. One body. We all one, each separate parts of one body. அப்போ நான் என் மாம்சத்தை பகைப்பதில்லை என்பது தனியாக, அதே போல நான் என் மாம்சத்தை பகைப்பதில்லை என்பது குடும்பமாக வருகிறது. இப்பொழுது நான் என் மாம்சத்தை, சொந்த மாம்சத்தை பகைப்பதில்லை என்பது சபையாக வருகிறது. You see that in all three levels nobody ever hated his own flesh. நீங்கள் ஒரே சரீரமாக இணைத்து கட்டப்படும் போது you cannot able to hate your flesh. அதுல ஒன்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்குது, ஒன்னு இங்க உட்கார்ந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். You cannot hate. அதே போல in family you cannot hate your own flesh because ஒன்னு வந்து பெண்ணா இருக்குது, ஒன்னு ஆணா இருக்குது. You cannot hate. Is it not? We need to understand that one own body. அது மனைவியா இருந்தாலும் கணவனா இருந்தாலும், church and fellow believers. By taking this word seriously, I tell you, my dear brothers, if you take this word seriously today, after 5 years, you will be a testimony to this word. Maybe if you take very seriously, maybe after 1 year you will be a greatest testimony. If you take a little bit seriously, maybe after 5 years, you will be a testimony. Because you are caring one another, you are showing hospitality, and you are taking others' burden, and also you are making allowance for others' fault. என்கிற இந்த காரியங்களை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு என் சுய சரீரத்தை நான் பகைப்பது இல்லை எனும் பட்சத்தில் நான் என் மனைவியை பகைக்க மாட்டேன் அல்லது என் கணவனை வெறுக்க மாட்டேன் என்றும், அதே வண்ணமாக நான் என் சபையில் இருக்கிற எந்த ஒரு சகோதர சகோதரிகளையும் நேசிப்பேன். காரணம், என் சுய சரீரத்தை நான் வெறுக்க முடியாது, வெறுக்க மாட்டேன். ஏன்னா அந்த வசனம் தொடர்ச்சியா சொல்லுது, கிறிஸ்துவும் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. கிறிஸ்து எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்? சபையில் இருக்கிற ஒரு மனிதன் கடவுளிடத்தில் போய் துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்கிறார், நன்றி செலுத்துகிறேன் என்றால் ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்றால் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு ஞானத்தை தாரும் என்றால் கேட்கிறார். ஆக சபையில் இருக்கிற ஒரு மனிதனை கடவுள் போஷிக்கிறார், கடவுள் நடத்துகிறார், பாதுகாக்கிறார். அதே வண்ணமாக தன் சொந்த சரீரத்தை போஷிக்கிற, பாதுகாக்கிற, நடத்துகிற ஒருவன் தன் சொந்த சரீரமாகிய
வாழ்க்கை துணை, தன் சொந்த சரீரமாகிய சபைக்குள் கடவுள் கொண்டு வந்து வைத்த விசுவாசிகள் என்கிற அனைவரையும் நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் அவருடைய அவயவங்கள், அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்கள். You see that? Because we are members of his body, just as Christ also does for the church. ஆகவே take this word to your heart first of all, then to your home second, and to your daily life. உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். எப்படி ஆரோன் கடவுள் அண்டையில் போகிற போதெல்லாம் அந்த மார் பதக்கத்துல 12 பெயர்களும் அவருடைய தோள்பட்டையிலே 12 பேர்களும் சுமந்து கொண்டு போகிறானோ, to reminder, a constant reminder. In the same way, you brothers and sisters, take this word in your heart to be hospitable and to be bearing one another's burden and seeking others' interest, especially when it comes to their godliness, bhakti vrittiki, and making allowance to somebody or others' faults. என்கிற இந்த எல்லா காரியங்களிலேயும் நாம் கவனம் செலுத்தும் போது குடும்பங்கள், பிரிந்து போன குடும்பங்கள் கூட ஐக்கியத்தில் திரும்பி வரும். பிரிந்து போன குடும்பங்கள் கூட ஐக்கியத்தில் திரும்பி வரும். பிரிந்து போன சபைகளில் இருக்கிற மக்கள் ஐக்கியத்திற்குள் வருவாங்க. சபைக்குள்ளேயே இருக்கிற பிரிவினைகள் குறைந்து, நான் இந்த செய்தியை யூடியூப்லயே கேட்கிற எல்லாருக்குமே சொல்றேன், by doing this all thing, இதையெல்லாம் நீங்கள் வருகிற போது சபைக்குள் இருக்கிற பிரிவினைகள் போய் ஐக்கியம் உருவாகும். குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் போய் ஐக்கியம் உருவாகும். காரணம், கடவுள் கொடுத்த வழிமுறைகள் இது. இந்த வழிமுறைகளை விசுவாசிக்கிற, இந்த வழிமுறைகளின்படி செய்ய வாஞ்சிக்கிற ஒருவனும் பொய்த்து போவதில்லை. Never. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.